பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம ஹோம்மேட் சாக்லேட். இது எப்படி பண்ண பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னங்க என்னடா எடுத்து வச்சுட்டு உட்காந்துன்னு பாத்தீங்களா? அன்னைக்கு சாக்லேட் பண்ணணும் ஒரு ஐடியா. ஸோ அதனால ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் சொல்லுவாங்க. இதை நம்ம டைரி மில்க்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது இதை ரெண்டையுமே நான் வச்சு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் செய்ய போறோம். ஸோ இதை எப்படிலாம் செய்யணும் பார்க்கலாம். ஸோ வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நல்ல சூடான ஒரு பாத்திரத்தில் நல்ல வெந்நீர் வச்சு தான் அதை மெல்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்குது. கொதிக்க இருக்கிற தண்ணியில் நான் வந்து இந்த சாக்லேட் வந்து இப்படி வச்சிருவேன். இந்த ஆவி வந்து இந்த சாக்லேட் மேலே பட்டு மெல்ட் ஆகணுமே தவிர அந்த தண்ணி வந்து டேரெக்டாக இது மேலே படக்கூடாது. அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சாக்லேட்டில் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து சீக்கிரத்துக்குள்ள மெல்ட் ஆயிடும். இந்த மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கு இல்லையா? ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் மெல்ட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக எடுத்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்களால் சாஃப்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. அப்படியே ஒருவேளை நீங்கள் மெல்ட் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி திரியாக வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே சாக்லேட் வந்து வெளியில் எடுத்து வச்சு நீங்கள் கொஞ்சம் அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மெல்ட் பண்ணவே முடியும். இல்லைன்னா முடியாது. இப்போ பாருங்க, நான் அப்படியே லேசாக அப்படியே கிளறி விடுங்க. பாருங்க, இது வந்து இப்போ சீக்கிரத்துக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குள்ள நான் வந்து எந்த ஒரு பட்டரோ ஆயிலோ எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல. இதில் ஆல்ரெடி வந்து சுகர் இருக்கும். அதனால இது வந்து கொஞ்சம் நமக்கு ப்ரைஸும் கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் இப்போ பாருங்க, நல்லா இதை மெல்ட் பண்ணணும். இதையும் மெல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் ஒருவேளை மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் கூட நீங்கள் வச்சு இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டபுள் பாயில் மெத்தடில் தான் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால சரி நான் இதிலே பண்ணுறேன். சரி, ரெண்டையும் மெல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து நம்ம மில்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுக்கும் இல்லையா? அந்த காம்பவுண்ட் எடுக்கும்போது வந்து நம்ம சீக்கிரத்துக்கு மெல்ட் ஆகவே ஆகாது. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒன்று ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரத்துக்கு மெல்ட் ஆயிடும். இல்லைன்னா நம்மளோட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இல்லையா? ஸோ இதை நான் என்ன செய்வேன், இதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். அப்போனா கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட்னால தான் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அதை ஒரு 10% எடுத்து எவ்வளோத்துக்கு நீங்கள் சாக்லேட் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம்னா அந்த ஹீட்டில் சீக்கிரத்துக்கு மெல்ட் ஆகிருக்கும். நான் கொஞ்சம் நேரம் தான் ஆயிடுச்சு நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கீழே வந்து சுடுதண்ணி இருக்குது. ஸோ ஹீட்டாக தான் இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா சீக்கிரத்துக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கொஞ்சம் லிக்விட் பதம் கிடைக்கும், ஒரு ஷைன் கிடைக்கும். அதனால தான் அந்த ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் என்னோட ஸ்டைலில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அதில் வந்து நல்ல ஓகே, எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்கன்னா நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணுங்க. கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு வந்து நார்மல் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து உங்களுக்கு அந்த மில்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கட்டியான மாதிரி ஆயிருக்கும். மாவு பசங்க சப்பாத்தி மாவு பசங்க டோ பசங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் இதை சேர்த்திருக்கேன். இல்லை எனக்கு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுவேன்னா நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும் அப்படின்னா தான் நம்ம லிக்விட் பதத்தில் ஊற்றுறதுக்கு நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு பதம் வரணுங்கிறதுனால நான் இன்னும் இந்த ஹீட்டில் தான் வச்சிருக்கேன். இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மெல்ட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது கொஞ்சம் டைம் எடுத்துங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே அந்த ஹீட்டில் நான் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்காக அந்த ஹீட்டில் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து ஸ்பூனில் வந்து நான் ஊற்றுறது கொஞ்சம் நல்லா இருக்குங்கனால நான் அப்படி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆயிரும்னா நமக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நல்ல பதம் வரும். அப்படிங்கிற ஒரு இதில் பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் ஷைன் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எங்கங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரன்னியாக இருக்காது. இப்போ ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்க அந்த ரன்னினஸ் வந்து அது இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இதுவுமே கொஞ்சம் கட்டியான மாதிரி ஆச்சு. ஆனால் எவ்வளோ தனியாக இருக்கு பாருங்க, ஆனால் அதில் அப்படி இருக்காது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மோல்டில் உங்களோட சாக்லேட்டை விடுறேன். நான் கம்மியாக விடுறேன். நீங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. பாருங்க, அடுத்தது ரொம்பையும் மேலே வரைக்கும் கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே மெஸ்ஸியாக ஆரம்பிச்சு. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே விட்டுறேன். இதில் கம்மியாக விட்டுட்டு நான் வச்சுருக்கேன். இந்த பக்கத்தில் வச்சுருக்கிறது வந்து முந்திரி. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் கொடுக்கும்போது இந்த பாதாம் இந்த மாதிரி வச்சுருக்கிறதுலாம் நிறைய கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு அது ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை அப்படியே மூடி விட்ட மாதிரி பண்ணிடுறேன். அதே சமைக்க விட்டிங்கன்னா உள்ள ஓடிடும். இதுக்குள்ளே நம்ம வந்து வச்சிருக்கிறது இதே தெரியாது. சாக்லேட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த காஞ்ச திராட்சை வச்சிருக்கிறதே தெரியாது. குழந்தைங்க அது ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அதனால இல்லை நான் பிளேனாகவே விட்டுக்கிறேன், நீங்கள் பிளேனாகவே விட்டுக்கலாம். அதுமாதிரி நீங்கள் இதில் பாதாம் வச்சுக்கலாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் இருக்குங்க. பேரிச்சம்பழத்துலையும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சைடில் மெஸ்ஸி ஆச்சுன்னா பயப்படாதீங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அதே போல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஆவி பறக்கும். இதை அப்படியே சைடில் வச்சுட்டு
இதை வந்து ரொம்ப நீங்கள் டேப் பண்ணணும் அவசியம் இல்லை, லேசாக அப்படி பண்ணாலே போதுங்க. ஒருவேளை ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி லேசாக டேப் பண்ணாலே போதும், அது செட் ஆகிடும். இல்லை மேலே இருக்கிறத நம்ம கட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பாருங்க சூப்பராக. இப்போ ஓரளவு கொஞ்சம் லிக்விட், அந்த ஹீட்டில் வச்சோடனே கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. நமக்கு இது ஸ்பூன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததில் நான் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் பாதாம். நான் என்ன செய்கிறேன், ஒரு பாதாம் எடுத்து இதுக்கு மேலே இப்படி வச்சு விட்டு இதையும் முடிக்குவேன். அப்படின்னா அது ஒரு பாதாம் ஃப்ளேவரில் கிடைக்கும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் இதை ஒன்று மட்டும் அப்படியே நான் ப்ளெயினாக விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் என்ன மோல்டு இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை மூடி வச்சிருக்கோம். அந்த பாதாம் வந்து நமக்கு தெரியக்கூடாது. இந்த மாதிரி அளவுக்கு மூடி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் சூப்பராக நம்மளோட சாக்லேட் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், லேஸ் அப்படி தட்டி விட்டுடுறேன், அவ்வளோதாங்க செட் ஆயிடும். அதுவே வேற ஒரு மோல்டு எடுத்துருக்கேன். இந்த மோல்டையும் கடையில் நான் ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபில் பண்ணதுலையுமே நான் செஞ்சிடறேன். ஒவ்வொரு பாதாம் வந்து வச்சுக்கிறேன். போஸ் எனக்கு பிடிக்குங்கனால நான் வைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் பிடிக்கல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதுவும் வச்சு வைக்க நினச்சிங்கன்னா கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்கனால நான் வச்சுருக்கேன். நீங்கள் அது எப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் மிச்சம் இருக்கிறதையும் சேர்த்துக்கிறேன். சாப்பிட ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குங்கனால நான் வச்சுக்கிறதுனால நான் அதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் என்ன செஞ்சு நம்ம வந்து ஒரு ½ hour செட் ஆகிறதுக்கு நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக இல்லை எனக்கு ஃப்ரீசரில் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்க, நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். இதே போல் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு ½ hour தான் வச்சிருந்தேன், ரொம்ப வைக்கல. ஆனால் சூப்பராக நம்மளோட சாக்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்து காமிக்க பாருங்க. ஒயிட் சாக்லேட்டு, நம்ம பாதாம்லாம் ஒரு பாதாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாக்லேட்டு. இது பார்த்தீங்கன்னா கிஷ்மிஷ்லாம் போட்டு வச்சிருந்தோம், பாதாம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருந்தது சாக்லேட்ஸ். ஸோ இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துட்டு காமிக்கிறேன். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமாகவே எடுத்துடலாம், அதனால எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லா சாக்லேட்டும் மோல்லேருந்து எடுத்துட்டு வந்துட்டேங்க. சூப்பரான இப்போ என்கிட்ட இருக்க சாக்லேட்ஸில் என்னென்ன மோல்டு இருந்துச்சோ அது ஃபுல்லாகவே நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு ஃபோன் மாதிரியான ஒரு மோல்டு இருந்துச்சு. ஸோ அதில் இல்லை கொஞ்சம் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் இருந்தது. ஸோ நான் அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கலர் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வந்து அம்பர்லா. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு இது கிரேப்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து பூனைக்குட்டி, இதுலேயும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டு. இந்த மாதிரி தான் அன்றைக்கி செஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஹோம்மேட் சாக்லேட் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் நீங்கள் இதே சாக்லேட் வாங்கி மெல்ட் பண்ணி நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் என்ன நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் செய்யலாம். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்ம வெளியில் கொடுத்து வாங்க வேண்டாம். ஸோ ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால நான் இப்போ செஞ்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.